உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பூட்டிட்டு இங்கேயே இருக்க சொல்றாரு. சரி, வீட்டுக்கு போய் பூட்டு எடுத்துட்டு வந்துருவோம். மெல்ல போய் கதவை திறந்து பார்த்துட்டு மெதுவா வா. சரிப்பா. அப்புறம் அப்பா வரேன். போ. யாரும் இல்ல, வாங்க. மெல்ல மெல்லமா, மெல்ல தரா. வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. வாங்க. வாங்கப்பா. உண்மையிலே தாயம்மா ஊருக்கு தான் போயிருப்பாளா? தனியா ஒருத்தியால எப்படி போக முடியும்? முதல்ல அவ வீட்ல இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கோகிலா கிட்ட கேட்டா தெரியும். இருபது, 30, 60 என்ன கணக்கு? ஐயோ, சிவகாமி அம்மா எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? சொல்லுங்கம்மா. கோகிலா, எங்க இருக்க? உங்க வீட்டுக்கு பக்கத்துல தாமா இருக்க. ரொம்ப அவசரம், நீ உடனே இங்க வந்துட்டு போ. அம்மா, நானே அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேம்மா. ஒரு 10 நிமிஷம் உள்ள வந்துட்டு போ. சரிம்மா, இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஐயோ, எதுக்கு கூப்பிடுறாங்களோ? அம்மா, வந்துட்டியா? அது என்னம்மா, யாரையுமே காணோம். நீங்க இங்க தனியாவா இருக்கீங்க? ஷோ, விஜய் மேல இருக்கான், இசை அவங்க அப்பா கூட வெளியில போயிருக்கா, அந்த புது பொண்ணு மாடியில இருக்கா, நான் இங்க இருக்கேன். போதுமா? ஏமா இவ்ளோ டென்ஷனா பேசுறீங்க? பின்ன நான் கூப்பிட்டா வந்து என்னமா வேணும்னு என்ன கேக்குறத விட்டுட்டு என்னமா கேட்டுட்டு இருக்க? சரி சரி, சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன கொஞ்சம் தாய்மா வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போயேன். அன்னைக்கு வாக்கிங் கூட்டிட்டு போனது தப்பா போச்சு. இப்ப ஏதோ ஒரு விஷயத்த கறக்கிறதுக்காக தான் ஐடியா போட்டு என்ன கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன யோசிக்கிற? இல்லம்மா, மணியோட சொந்தக்காரவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அதான் அவசர அவசரமா போயிட்டு இருந்தேன். ஏன் ஒரு நாளும் இல்லாத திருநாள உன்னை கூப்பிட்டு உதவி கேக்குறனே, அது கூட எனக்கு செய்ய மாட்டியா? ஐயோ, செய்ய மாட்டேன்னு சொல்லலம்மா. அப்புறமா வந்து கூட்டிட்டு போறேனே. அவ்வளவு தூரம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடும்மா. அவசரமா அவளை பாக்கணும்டி. தாயம்மா எங்கம்மா போயிட போகுது? எங்கேதான் கிடக்கும். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனைல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல அதுவே வீட்டுக்கு வந்துரும்மா. தாயம்மா உங்ககிட்ட இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் பிரச்சனை. எனக்கு பிரச்சனையே அவ மட்டும் தான். வா, போயிட்டு வந்துடலாம். மா, உங்ககிட்ட முடியாதுன்னு சொல்ல வைக்கிறீங்களே. இப்ப என் கூட வர போறியா இல்லையா? இதே இசை கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்லிருப்பியா? இசையம்மா எதையுமே பிடிவாதமா சொல்ல மாட்டாங்களே. ஆமாண்டி, நான் பிடிவாதக்காரிதான். நினைச்சது நினைச்ச காரியம் உடனே நடக்கணும். இப்ப நீ வரியா இல்லையா? மா, எனக்கு பிடிவாதம் பிடிக்க தெரியல. ஆனா என் புருஷன் மணிய மீறவும் முடியல. அவரு ஹாஸ்பிட்டல்ல காத்துட்டு இருக்காருமா. தப்பா நினைக்காதீங்கம்மா. அப்புறமா வந்து நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். வரேம்மா, வரேன். இவளும் வரமாட்டேங்கிறா. இப்ப எப்படி தாய்மா வீட்டுக்கு போறது? விஜய் கிட்ட வேணா கேட்டு பாப்போமா? விஜய், 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 இங்க வாப்பா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? தாயம்மா இன்னைக்கு வேலைக்கு வரலையா? ஆமா.
இசை இல்லைன்னு நான் தான் வீட்டுக்கு போக சொன்னேன். இசை இல்லனா உடனே அனுப்பிச்சிருவியா? ஏன் நாளா எங்க வீட்ல இல்ல? எனக்கு இப்ப தாயமாவை பார்க்கணும். என்ன அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அவங்க வீட்டுக்கு நீ எதுக்குமா? எனக்கு தாயமாவை பார்க்கணும், அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கல. நீ அவங்க வீடு வரைக்கும் வர சொல்ற? நாம என்ன அவ கூட போய் உறவாடவா போறோம்? அவ இப்ப வீட்ல இருக்காளா இல்லையான்னு நான் இப்ப பார்க்கணும். வா போய் பார்த்துட்டு வரலாம். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். காலையில எனக்கு கண்ணுக்கு மருந்து போட்டுட்டு அதை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாப்பா. இப்ப எனக்கு அது வேணும். அவ்வளவுதானமா? வேற வாங்கிக்கலாம். அந்த மருந்து தான்ப்பா இப்ப போடணும். அதுவும் அது புது பாட்டில், இப்பதான் வாங்கினது. இதுக்கெல்லாம் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசு. போன் போட்டா அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? நேர்ல போய் பார்க்கணும். மருந்தை எங்க வச்சேன்னு கேக்குறதுக்காக எதுக்குமா அங்க வரைக்கும் போனோம்? நீங்கள் டயல் செய்த எண் இப்பொழுது நெட்வொர்க் கவரேஜ் பகுதிக்கு வெளியில் உள்ளது. தயவு செய்து போன் ரீச் ஆலாமா? எங்கேயோ தூரத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி காஞ்சிபுரம் போயிருப்பாளோ? அதான் சொல்றேன், அவ வீடு வரைக்கும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா, இது ஒரு விஷயம்னு சொல்லி இதுக்கு போய் டென்ஷன் ஆகி என்ன ஏமா டென்ஷன் ஆக்குற? இல்லப்பா, எனக்கு இப்ப தாயமாவை பார்த்தே ஆகணும். தம்பி, நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அர்ஜென்ட்னா நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன். சார், சாதாரண ஐ டிராப்காக எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க போய் தாராவை பாருங்க. அவரே வரேன்னு சொல்லும்போது நீ ஏன் விஜய் வேணாங்கிற? அம்மா காரணம் இல்லாம போகணும்னு சொல்லுவாங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன் தம்பி. சரி, போங்க. ஹால்ல டிவி ஸ்டாண்ட் பக்கத்துல கார் சாவி இருக்கு, நீங்க எடுத்துட்டு போங்க. சரி சரிப்பா, தம்பி. நான் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு தாயமோட வீடு தெரியுமா? தெரியுமா. ஐயா வீட்டுல தாயம்மா வேலை செஞ்சப்ப ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். தாயமா போகாத இடமே இல்ல போல இருக்கு. எல்லாரையும் நல்லா தான் கவர் பண்ணி வச்சிருக்கா. வாங்க போலாம். சரிம்மா. இப்ப எதுக்கு தாயம்மா வீட்டுக்கு போறாங்க? தைரியமா பேசுற மாதிரி நடிக்கிறான்னு நினைச்சேன். நிஜமாவே இவ்ளோ தைரியமா இறங்கிட்டாளே. சிறக உதிர்த்த கழுகு அழக உடைச்சு புதுப்பிறவி எடுத்த மாதிரி கிளம்பிட்டாளே சின்ன தாயே. நீ என்ன நினைச்சாலும் இந்த சிவகாமி கிட்ட நடக்காத. நீங்க வான்னு சொன்னா வந்து கை கட்டி நிக்கிறவங்க தாயம்மா. அவளை தேடி ஏமா நீங்க போறீங்க? தெருவுல கடந்த சாணி எடுத்து பிள்ளையாருன்னு நினைச்சு புடிச்சு வச்சுட்டாலே இசை. என்ன பண்றது? ஆமாம்மா, நானும் பாக்குறேன். இசை பாப்பா அவங்களுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவளுக்கு கள்ளி செடிக்கும் மல்லி செடிக்கும் வித்தியாசம் தெரியல. நாம என்ன சொன்னாலும் எங்க கேக்குறா? பெரியவங்க சொல்றத இந்த காலத்துல யாருமா கேக்குறாங்க? நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நாளைக்கு வர்றதை யோசிக்க மாட்டேன்றாங்க. யோக்கியம் வரா செம்ப எடுன்னு சொன்ன மாதிரி இவன் எதுக்கு நமக்கு ஜால்ரா தட்டுறான்? நீங்களும் தட்டுறதை தட்டி வைக்கிறத வைக்கிற இடத்துல வைக்கணுமா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். எங்க என் பிள்ளைய என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறானே. அவ்வளவு பண்ண உங்க மருமகளையே வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டானே. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னம்மா, கொஞ்சம் பேசாம இருங்க. நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். பேசாம வண்டியை ஓட்டுங்க. அப்படி என்ன டென்ஷன் இவளுக்கு? அன்னைக்கே வாலி உன்னை ஒரேடியா போட்டிருக்கணும். அப்ப போட்டிருந்தா இன்னைக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க மாட்ட. இரு, இன்னைக்காவது ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவ. தாரா கிட்ட சொல்லி சோத்துல விஷத்தை வச்சு உன்னை கொல்ல சொல்றேன். ஆமா, தாயம்மா வீட்டுக்கு வழி கரெக்டா தெரியும்ல? தெரியுமா? இதோ பக்கத்துல வந்துட்டோம். நிறுத்து நிறுத்து, இங்கதான். முத்தையா சார் வீடா? ஆமா சார். நீங்க? நான் தான் அந்த ஊர் தர்மகர்த்தா. நான் தான் உள்ள ஆள் இருக்கிறத கண்டு ஐயாவுக்கு தகவல் கொடுத்தேன். ஆளை பாத்தீங்களா? இல்ல சார், உள்ள தாழ்பால் போட்டிருக்கு. அதான் வெளியில பூட்டை போட்டு நீங்க வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். கதவை திறங்க. தாழ்பா திறக்கலன்னா கதவை உடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். வாங்க சார். கதவை திறங்க.
வாங்க சார். யோ மேல போய் பாரு. எஸ் சார். நீ அந்த ரூம்ல போய் பாரு. ஓகே சார். ஏங்க உள்ள தாப்பால் போட்டிருக்க, நீங்க தாப்பாலே காணோம். சார் நான் தட்டி பார்க்கும்போது போட்டிருந்தது சார். தட்டி பாத்தீங்களா, தள்ளி பாத்தீங்களா? தட்டி தான் சார் பார்த்தேன். சார் மேலே யாரும் இல்லை சார். நல்லா பாத்தீங்களா? பார்த்துட்டேன் சார். நீங்க சொன்னது சரியான இன்ஃபர்மேஷன் தானா, இல்ல ஒரு யூகத்துல சொன்னீங்களா? இல்ல சார், உள்ள ஆள் இருந்துச்சு. இருந்ததா இல்ல இருந்த மாதிரி தெரிஞ்சுதா? உறுதியா சொல்றேன் சார், உள்ள ஆள் இருந்தாங்க. எப்படி தப்பிச்சாங்கன்னு தான் தெரியல. யோ நல்லா பாத்தியாயா? நல்லா பார்த்தேன் சார். உள்ள ஆள் இருந்ததுங்கிறாரு, வெளியே பூட்டு போட்டிருக்கு. பின்ன எப்படி தப்பிச்சிருப்பாங்க? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் சார் முத்தையா பேசுறேன். வீட்டுக்கு போயிட்டீங்களா? வீட்டுல தான் இருக்கேன். அப்பா, ஆளை புடிச்சிட்டீங்களா சார்? ஆள் இருந்தா தானே பிடிக்கிறதுக்கு. உள்ள யாருமே இல்லையே. தர்மகர்த்தா தான் ஆள் உள்ள இருக்கான்னு சொன்னாரே சார். உங்க வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு தான் சொல்றேன், யாருமே இல்ல. சார், தர்மகர்த்தா பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க சார் போனே. ஐயா சொல்லுங்கய்யா. என்னத்த நான் சொல்றது, நீ தான் சொல்லணும். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஆள் உள்ள இல்லன்னு. அதாங்கய்யா எனக்கும் புரியல. உள்ள ஆள் இருந்தது உண்மை, எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு தான் எனக்கு தெரியலங்கய்யா. என்னையா இப்படி சொதப்பிட்ட? சரி, போனை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடு. சரிங்கய்யா, இந்தாங்க சார் பேசுங்க. சொல்லுங்க சார். சார், இங்க பாருங்க சார், ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க நீங்க. இதுக்கு தான் கம்ப்ளைண்ட் இல்லாம எந்த கேஸும் எடுக்கிறது இல்ல. சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சம்பவம் நடந்தது உண்மை, இடையில ஏதோ தப்பு நடந்துருச்சு சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார். இப்ப நான் அங்கதான் சார் வந்துகிட்டு இருக்கேன், நான் வந்து பாக்குறேன் சார். இனிமே எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறேன். வாங்க போலாம். எப்படி தப்பிச்சிருப்பான்? ச்சே. அட பாவிங்களா, பெருசு இடிச்சிட்டீங்களே. ஐயா எந்திரிங்க, ஐயா எந்திரிங்க, வாங்க எந்திரிங்க ஐயா. இரு, நான் வரேன் வரேன் வரேன். மெதுவா. ஐயா அடி எதுவும் படலையே? இல்லையா, நான் தான் பார்க்காம வந்து. பார்த்து வரக்கூடாதா? நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன பெருசு ஈஸியா போ சொல்ற? இம்மா பெரிய காரை கொண்டு இடிச்சிட்டு போயிருவானா? நீ அப்படி ஓரமா உட்காரு, ஐயா பார்த்து, நான் பேசிக்கிறேன். யோ அடிப்பட்ட பெரியவரே சும்மா இருக்காரு, இடையில நீ யாரியா? இந்த ஏரியாவில் என்ன நடந்தாலும் தட்டி கேட்கறது நான் தான். பெருசுக்கு பைசல் பண்ணிட்டு கிளம்பு. அதான் அவருக்கு ஒண்ணும் ஆகலையே. என்னாச்சு ருத்ரன்? யார் இவரு, என்ன சொல்றாரு? ஓ, ஒண்ணுமே தெரியாம தான் உள்ள உட்காந்துருந்தீங்களா? உங்க டிரைவரு பெரியவரை தூக்கிட்டாரு. ஏதாவது துட்டு கொடுத்துட்டு கிளம்புங்க. இல்லம்மா, அவருக்கு எதுவுமே ஆகலம்மா. இந்த ஆள் தேவையில்லாம தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். நமக்கு டைம் ஆகுது, கையில ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு வண்டி எடுங்க. இல்ல, நான் அவசரத்துல பர்ஸ் கூட எடுத்து வரல. ஐயோ, நானும் அப்படியே வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? சூப்பரா நடிக்கிறீங்க, பரவாயில்ல. இப்பெல்லாம் டிஜிட்டல் ஆயிருச்சு, பேசாம ஆன்லைன் பண்ணிட்டு போங்க. யோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதியா.
இப்ப நாங்க அவசரமா போகணும். தயவு செஞ்சு கொஞ்சம் வழிய விடு. சார் கிட்ட கேளுங்க. யோ நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லையா? அமௌண்ட்டை பைசல் பண்ணாம இங்க இருந்து போக முடியாது. அம்மா நான் விஜய் தம்பிக்கு ஃபோன் பண்றேம்மா. ஐயோ அவனுக்கு பண்ணாதீங்க, விஷயம் தெரிஞ்சா கத்துவான். இப்ப என்ன பண்றது? இந்தாங்க, இது அவன்கிட்ட கொடுத்து தொலைங்க. வந்து வண்டி எடுங்க. இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போ. வாங்க. யோ நீ முதல்ல போயா. போறோம்ல. போ. பெருசு அடி ஏதாவது பட்டதா? இல்லப்பா, இந்த கைதான் வலிக்குது. போ போ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ரோட்ல பாத்து போகுது இல்லையா, எம்மா பெரிய வண்டிலாம் போகுது. நான் இருந்ததுனால நீ தப்பிச்ச. உனக்கு இந்தா 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 வச்சுக்கு. உடம்பு நல்லா பாத்துக்க. அட பாவி, கலிகாலண்டா இது. இது விஜய் சார் கார் மாதிரி தெரியுது. உள்ள சிவகாமி அம்மா வேற இருக்காங்க. காலையில தானே தாயம்மாவை பத்தி கேட்டாங்க. இப்ப இந்த பக்கமா வேற போறாங்க. ஒருவேளை தாயம்மா வீட்டுக்கோ? இவங்க 2 பேருக்கு வேற ஆகவே ஆகாதே. சரி போய் பாப்போம். அம்மா அதாம்மா தாயம்மா வீடு. உள்ள அவ இருக்காளான்னு பாத்துட்டு வாங்களேன். அம்மா வீடு பூட்டி இருக்குமா? ஒருவேளை தாயமா காஞ்சிபுரம் போயிட்டாலோ? நான் போய் விசாரிச்சுட்டு வரேம்மா. எங்க போய் தொலைஞ்சிருப்பான்னு தெரியலையே. தாயம்மாவை பார்க்கதானா? மா வாங்கம்மா. என்னம்மா இந்த பக்கம்? தாயம்மாவை பார்க்க வந்தீங்களா? இந்த பக்கமா வந்த, இதான் தாயமா வீடுன்னு சொன்னாங்க. சரி அதான் பாக்கலான்னு. ஐயோ, தாயம்மா காலையிலே பைய எடுத்துட்டு கிளம்பி போனத பக்கத்து வீட்டுல சொன்னாங்க. எங்க போனான்னு கேட்டியா? எங்கம்மா, என்கிட்டயே முகம் கொடுத்து பேச மாட்டேங்குது. மத்தவங்க கிட்ட எங்க சொல்ல போகுது? அவ பழைய தாயமாவா இருந்தா முகம் கொடுத்து எல்லார்கிட்டயும் பேசுவா. இப்பதான் ஆளே மாறிட்டாளே. ஆமாமா, வர வர தாயம்மா நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கே பிடிக்கலங்கிற, ஆனா உங்க இசை மேடம் அப்படி தாங்குறாங்களே. அவங்க தாங்குறாங்கன்னா அதுல கொஞ்சம் அர்த்தம் இருக்குல்லம்மா. தாயம்மா பண்ண நல்லதெல்லாம் லேஸ்ல மறக்க முடியுமா என்ன? அவ பண்றது எதுவுமே மறக்க முடியாத மாதிரி தானே நடந்துக்கிறா. அப்படி என்னம்மா பண்ணுச்சு? நீங்களே தேடி வந்திருக்கிறீங்க. என்ன பண்றது, என் தலையெழுத்து. வர வேண்டிய நேரம் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. தாயம்மா கொடுத்து வச்சது. என்னடி உளர்ற? ஆமா, பக்தனை தேடி கடவுள் வந்த மாதிரி தாயம்மாவை தேடி நீங்களே வந்திருக்கீங்களே. தாயம்மா தப்பே பண்ணிருந்தாலும் சரிதான். நீ சொல்றது சரிதான். அந்த பக்தைய இந்த கடவுள் சிவகாமி கால்ல வந்து விழ வைக்கிறேன். அம்மா தாய்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்களாம்மா? அததான் நான் அப்பவே சொன்னேனேம்மா. சரி வாங்க போலாம். சரிம்மா வாங்க. வரேன் கோகிலா. சரிம்மா. என்ன இந்த அம்மா இவ்ளோ பேசிட்டு போறாங்க?
தாயம்மா அப்படி என்ன தப்பு பண்ணுச்சு? சரி, இந்த அம்மாக்கு காப்பில கொஞ்சம் சக்கரை தூக்கலா போட்டாலும் தைய தக்கன்னு குதிக்கும். அத எதுக்கு யோசனை பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். சின்ன தாயே, உனக்கு இவ்ளோ துணிச்சல் இருக்காதுங்கிற சின்ன நம்பிக்கையில தான் நான் உன் வீடு வரைக்கும் தேடி வந்தேன். அது தப்புன்னு புரிய வச்சுட்டேன். எனக்கு பயந்து ஓடுனவ இப்ப என்னையே பயமுறுத்துறியா? இந்த சின்ன தாய்கிட்ட சிவகாமி என்னைக்குமே தோக்க மாட்டா. இன்னும் ஒண்ணு சாப்பிடுமா. எனக்கு போதும்மா, நீ சாப்பிடு. இந்தா அம்மா வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன்டா, நீ சாப்பிடு. மா, என்னை எப்ப நீ வீட்டுக்கு கூட்டு போவ? நர்சக்கா சொல்லட்டுமா? நான் உடனே கூட்டிட்டு போயிடுறேன். நான் தான் இப்ப சரியாயிட்டல்ல, அக்கா கிட்ட சொல்லு, அனுப்பிச்சு விடுவாங்க. நீ எப்ப என்னோட வருவேன்னு சொல்லிதான் அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்கேம்மா. நான் இல்லாம உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காமா? என்னடா அப்படி கேக்குற? நீ என்ன கட்டி பிடிச்சி தூங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இப்ப என்ன கட்டி பிடிச்சுக்கோ. நீ சாப்பிடு. தெரேசா, டைம் ஆகுது. அம்மா விட்டு வர மனசே இல்லையா? எனக்கும் இன்னைக்கு வேலை இல்லம்மா, அதான் தெரேசாவோட அதிக நேரம் இருந்துட்டேன். விசிட்டர்ஸ்க்கு டைம் லிமிட் இருக்குமா? நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சரிம்மா, நான் இப்ப கிளம்பிடுவேன். அக்கா, என்னை எப்ப அம்மா கூட போக சொல்லுவீங்க? சீக்கிரம் சொல்லிடுறேம்மா. ஃபைனல் ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. 1 வீக்ல அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நடந்த எதையுமே மனசுல வச்சுக்காம எல்லா நர்ஸும் எப்பவும் சிரிச்ச முகத்தோடயே பேசுறீங்களே. நாங்க படிச்சதெல்லாம் அன்பு, கருணை, பொறுமை, சேவை. இதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சின்ன பொண்ணா இருந்தாலும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேக்குறதுல தப்பு இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேக்குறீங்க? இந்த இடத்துல என்னால எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. எல்லாமே உங்க பொண்ணுக்காக தானம்மா. நாங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். மா, அன்னைக்கு சத்தம் போட்டவர் மறுபடியும் வந்தாராம்மா? இனிமே அவன் இங்க வரமாட்டாமா. அவனை தான் நான் மறந்துடுன்னு சொன்னல. சரி, நான் மறந்துட்டேன். ஆனா இப்ப நீங்க தான் ஞாபகப்படுத்துற மாதிரி பேசுனீங்க. அம்மாவும் மறந்துட்டேன். அக்கா கேட்டதுனால சொன்னேன். அம்மா, நீ எதுக்கும் பயப்படாத. இங்க இருந்து என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போயிடு. நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். இது போதும்டா. இதுக்காக தான் அம்மா இந்த உயிரையே சுமந்துட்டு இருக்கேன். நர்சம்மா, என் பொண்ணு சொன்னது கேட்டிங்களா? தெரேசா, அம்மாவை நீ பாத்துப்பியா? ஆமா, நான் தான் இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டேன்ல, நல்லா ஆயிட்டேன். நல்லா பாத்துக்க மாட்டேனா என்னம்மா?